ஹெல்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் பாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சியாகி அமர்ந்திருக்காரு. இந்த மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பொதுவா ஒரு பயம் இருக்கிறது நியாயம்தான். 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரோ, அஷ்டம சனியில 2.5 வருஷத்துல அதை கடக்கடன்னு கொடுத்து முடிச்சிடுவாரு அப்படின்றது உண்மைதான். அதை நினைச்சு பயப்படுறதோ நியாயம்தான். ஆனா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. 5 விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. சனியினால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்னம்மா அது 5 விஷயம் அப்படின்னா, மொதல் விஷயம் பாருங்க, கையிருப்பு. எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னாலும், உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னாலும் சரி, 10 லட்சம் இருக்குன்னாலும் சரி, 10 கோடி இருக்குன்னாலும் சரி, சனி எப்படியாவது அதை புடுங்க பாப்பார். யார் மூலியமா புடுங்க பாப்பார், உங்க மனசுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா பிரியமானவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, இல்லேன்னு சொல்ல முடியாத ஒரு சொந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணவங்க, அவங்க கேட்கும் போது நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க எப்படி கேட்பாங்க, அம்மா குடும்பம் ரொம்ப அர்ஜென்ட், இன்னும் 1 மணி நேரத்துல கொடுத்துடுறோம்மா, 2 மணி நேரத்துல கொடுத்துறேன், நாளை காலையில உங்க கையில காசு கொடுத்துறோம்மா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 2.5 வருஷம் நம்மளுக்கு அந்த காசு வரவே வராது. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தவங்க கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கிக்கோங்கம்மா, அந்த வட்டியை நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அம்மா அந்த ஆள் வட்டி கொடுக்குறாருமா, நான் சொல்றேன் நீங்க போய் வட்டிக்கு வாங்கிக்கிறோம், அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கட்ட மாட்டாங்க. நம்ம கிட்டதான் பாத்தீங்கன்னா நீ தானே என்ன கை காமிச்சு விட்ட அப்படின்னு அந்த ஆள் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வட்டி கொடு வட்டி கொடு நொச்சடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். அப்ப கை இருப்பு உஷார். 10 ரூபாய் இருக்குனாலும் சரி, 10 கோடி இருக்குனாலும் சரி, கையிருப்ப கேஷ் இன் ஹேண்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. சனிக்கு கொடுக்காதீங்க. சனினால ஒருத்தவங்க நம்மள புடுங்க பாப்பாங்க, நம்மள புடுங்க விடாதீங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல. இது மொதல் விஷயமா. 2வது விஷயம், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும், நம்மளுக்கு நிம்மதி இல்லாத தனமும் வரும். ஐயோ என் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் ஓஞ்சாதாம நான் நல்லா சாப்பிடுவேன், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அதெல்லாம் யோசிக்க கூடாது. இதுவும் கடந்து போகும், அமைதியா இருங்க. 3வது, வேலை செய்யற இடத்துல இதே மாதிரிதான். நம்மளுக்கு ரொம்ப நட்பா பழகுவாங்க. ஆனா வாயில வெண்ணெய் அப்படின்ற மாதிரி இருக்கும், பின்னாடி கத்திய வச்சு நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும். எல்லாரையும் முழுசும் நம்புறது அப்படின்றது இந்த காலகட்டம் வேண்டாம். புரியுதுங்களா. அப்ப நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ட்ராக், நம்ம கூடவே இருந்து நம்ம காலவாரி கூட பாப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் உஷாரா இருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ், எதிர் வீடு, பக்கத்து வீடு, 4வது வீடு, 3வது தெருல இருக்க 4வது வீடு, 3வது தெருல இருக்க 2வது வீடு, இவங்களுக்கு எல்லாம் நம்மள பிடிக்காம போயிடும். இருக்கட்டும், அவங்க கூட நம்ம பழகி என்ன ஆக போகுது,
அவள்தான் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்காட்டி போகுது. அவங்களுக்குன்னு ஒரு பெருசா மனசுல ஒரு இம்பாக்ட் கொடுக்காதீங்க. பேசினா நல்லா பேசுங்க, இல்லைன்னா கண்டுக்காதீங்க. 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா, அது என்ன அப்படின்னா ஆரோக்கியம். நமக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த உபாதைகள் நம்மளுக்கு கொடுக்க பாப்பா, ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க பாப்பா. முக்கியமா ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா அந்த பிளக்சுவேஷன் கொடுக்க பாப்பா. திடீர்னு பிபி அதிகமாயிடுறது, திடீர்னு சுகர் லெவல் அதிகமாயிடுறது, ஹாஸ்பிட்டல் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விரையும் அப்படின்றது கொடுக்க பார்ப்போம். இதுல கவனமா இருங்க. இந்த 5 விஷயத்துல கவனமா இருந்தா மட்டும் போதுமானதுமா. சனியினால எந்தவித கெடுபலன்களையும் நம்ம அனுபவிக்க போறது இல்ல. அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாருங்க, அவனோட பார்வை 2, 5, 10 பாக்குது. 2, 5, 10 பாக்குது அப்படின் போது முதல்ல சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபன். அதாவது ஆஹ் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட பார்வை 2, 5, 10 2ஆம் பாவத்தை பாக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள். 5ஆம் பாவத்தை பாக்குது. நம்ம பிள்ளைங்க தான் நம்மளுக்கு ஒரு சவாலா இருக்கும். வெளியே இருக்க பிரச்சனை கூட தீர்த்த முடியும் சாமி, இந்த வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை, என் பிள்ளைங்க பண்ற பிரச்சனையை தீர்க்கவும் முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பிள்ளைங்களா வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரும்போது திருந்துங்க. அது வரைக்கும் அதுங்களை திருத்தணும், கண்டிஷனா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா மட்டும் பிடிங்க, மீதி நேரம் அமைதியா இருக்கு. அட்வைஸ் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்காது, ஸோ அட்வைஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஊர்ல இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. நாங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்ப்போம். அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். நம்ம பார்க்காத போது எவனோ ஒருத்தாங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு அப்படின்னா அதுல பயிரிட ஆரம்பிச்சிடுவோம். வீடு இருக்கு அப்படின்னா 2 ரூம் சேர்த்து அவன் கட்டிப்பான். இடிஞ்சு விழுந்துட்டு செவந்துன்னா 2 ரூம் சேர்த்து அவன் கட்டிப்பான். வீடு இருக்குன்னா முழுசும் குத்தனமே வந்திருப்பான். ஆக பூர்வீக சொத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை திருத்திடணும் அப்படின்றது கங்கணம் கட்டின்னு தெரிய வேண்டாம், அதுங்களா திருந்தும், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனியினோட பார்வை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொழில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். சுய தொழில் வச்சு நடத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்கள் நின்றுட்டே இருப்பாங்க. என்ன நம்ம சலுகைகள் கொடுத்தாலும் அவங்க வந்து கரெக்டா சலுகைகளை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நமக்கு சாதகமா நமக்கு ஃபேவரா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? ஆன் தி ஹோல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க நம்ம பெர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு 30% கொடுக்கலாம். ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவுங்க கொடுக்கலாம் அப்படின்னு 1.5 ஸ்டார் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன். இப்ப நாங்க படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, படிக்கிற குழந்தைகளா இருந்தா உங்களுக்கு வேலை படிக்கிறது தான். அப்ப நீங்க என்ன பண்ணும், நல்ல சின்சியரா படிக்கணும், அப்பதான் பாஸ் பண்ணுவீங்க. நாங்க கொஞ்சோண்டு படிச்சா என்ன, கொஞ்சோண்டு படிச்சா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால ஒழுங்கா படிங்க. சரியா படிக்கிறது நம்ம வேலை. அழகா சாப்பிடுறோமா விளையாடுறோமா உட்காந்து படிக்கணும். சின்ன குழந்தைல இருந்தா. இப்ப காலேஜ் படிக்கிறோம், உங்களுக்கும் இதே நிலைமை தான். நீங்க படிக்கிறதுக்கு தான் உங்க அம்மா அப்பா அமைச்சிருக்கிறது காலேஜுக்கு. சரியா படிக்காத அம்மா அப்பா கூட பிள்ளை எப்படியாவது வந்து ஒரு டிகிரி வாங்கிடாதா அப்படின்னு ஏக்கத்துல அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெருசா கோல்டு மெடல் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா தூங்குங்க. நைட் எல்லாம் போன் நோண்டுறது வேண்டாம், படிங்க, கொஞ்சமாவது படிங்க, பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைங்களால ப்ரெஷர்ஸ், ஹஸ்பண்ட்னால ப்ரெஷர், ஃபேமிலினால ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணலாம், எல்லா ப்ரெஷரையும் தாங்கிட்டு வீட்டு வேலையை உங்களால கஷ்டமா செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ண, சர்வெண்ட் ஒண்ணு வச்சுக்கோங்க. சர்வெண்ட் ஒருத்தவங்களை வச்சுட்டு சும்மா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வீடு பெருக்கிறதுக்கு மட்டும் சர்வெண்ட் வச்சுட்டு ஒரு விஷயத்துல கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்றது ஆகுங்க. அப்பதான் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வராம இருக்கும்மா. அதே மாதிரி சர்வெண்ட் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி சர்வெண்ட் இருக்காங்க, முழுகுறாங்க அப்படின்னும் போது நடக்காதீங்க, உட்காந்துருங்க. அவங்க முழுகி முடிக்கிற வரைக்கும் நீங்க கம்முன்னு உட்காந்துருங்க. நல்ல காஞ்ச பின்னாடிதான் நடக்கணும். காரணம் என்ன அப்படின்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகி இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா. ஆக ஆரோக்கியத்துல கவனம். பாத்ரூம்ல செப்பல் போட்டு நடக்கிறது, பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்டுல வந்து வயது அதிகமான சிம்மமா இருந்தாலும் இந்த ரஃப் டைல்ஸ் இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க. வீட்டுல வந்து தண்ணி சிந்தாதீங்க, உஷாரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்ப வேலை செய்யற லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும். எனக்கு இந்த வேலையே வேண்டாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டு வீட்டுல வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்போம். சனி பகவான் என்ன பண்ணுவாரு, ஒண்ணு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் கொடுப்பாரு. வேலையே வேண்டாம், நான் தூக்கி போட்டு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கால் மேல கால் போட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேலையை தூக்கி போட்டு நீங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாலும் உடல் சார்ந்த உபாதைகள் கொடுத்துருவாரு. உடல் சார்ந்த உபாதைக்கு வேலையில ப்ரெஷர் அனுபவிக்கிறதே மேல இல்லை. எப்படியும் உன்னை கஷ்டப்படுத்தணும், நான் முடிவு பண்ணிட்டேன், எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், புத்திசாலித்தனமா ஒண்ணு செய்யலாம். வேலை செய்யற இடத்துல மங்கு 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 மங்குன்னு வேலை செய்றீங்க அப்படின்னா சனி அங்கேயே பிரீத்தி பண்ணிடுவான், ஆரோக்கியத்துல கையே வைக்க மாட்டான், அங்கேயே பிரீத்தி ஆயிடுவான். அப்ப அந்த வேலை செய்யறதுக்கான பலன் சனி முடிச்சுட்டு போகும்போது சூப்பரா கொடுத்துரும்.
இதுதான் புத்திசாலித்தனம். அவனோட மைண்ட் செட்டு, அவனோட சைக்காலஜியை நம்ம அப்படிதான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சனிக்குன்னு உரிய சைக்காலஜி. பயங்கரமா வேலை பாக்குற அப்படின்னா அவன் அப்படியே மகிழ்ந்து போயிடுவான், நல்லது செய்ய ஆரம்பிச்சுக்கும். புரியுதுங்க? இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? கலெக்ஷன் எல்லாம் போகும்போதுமா நடு ரோட்ல போக கூடாதுமா. நடு ரோட்ல நீங்க பாட்டு நடந்து போவீங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நடு ரோட்ல அவங்க பாட்டு நடப்பாங்க. அதே மாதிரி சிக்னல் எல்லாம் வந்து வண்டி வருது அப்படின்னா அவன் நின்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பீடா வருவாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம்மா. நீங்க அந்த மாதிரி ஸ்பீடா வரும்போது வரவன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்காம போயிடும். அப்ப நேரா வந்து நம்மள மோதுற மாதிரி இருக்கும். என்னத்துக்கு? நம்ம வந்து கலெக்ஷன் பண்றோமா, இல்ல சிக்னல்ல வந்து நம்ம வந்து கேக்குறோமா, காசு கொடுங்கன்னு கேக்குறோமா, அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கேக்குறீங்க. அதுல ஒண்ணும் அது வந்து யாச்சகம் அப்படின்னு சொல்றதுக்குல உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள நீங்க ஆசீர்வாதம் பண்றதுனால கடவுளனோட ஒரு நிலையை நீங்க அடையிறீங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுனால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட புண்ணியத்தை எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்னே ஒண்ணு, ஆரோக்கியத்துல கவனமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நட் ரோட்ல நடக்கிறதுன்றது கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ல வண்டி பாட்டு வந்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது ரோட்ல, இவங்க பாட்டு நடுவுல போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போக கூடாது. போனீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன லெவல்ல ஒரு அடிபட்டு ஒரு 4 நாள் உட்கார்ந்துட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநங்கைகள்ல நானே அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப நிறைய நல்லவங்க இருக்காங்க. நான் வந்து ஒரு முறை வரும்போது ஒரு அம்மா பஸ்ல என்ன பண்ணுச்சு, நான் பேக்கை திறந்தேன். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் வச்சிருந்தேன். டக்குன்னு அந்த மொத்த காசு எடுத்து பிளவுஸ்குள்ள விட்டுட்டு இப்படி எப்படி பண்ணி 3,000 ரூபாய் அடிச்சிருச்சு. 10,000 ரூபாய் தான் என்கிட்ட திருப்பி தந்துச்சு. எனக்கு அது தெரியும். இருந்தாலும் எனக்கும் 3,000 ரூபாய் பெரிய காசுதான். இருந்தாலும் அவங்க புறப்பால ஆணும் அல்லாது பொண்ணும் அல்லாது அர்த்தநாரீஸ்வர கோலத்தோட இருக்காங்களே, என் ஈசனோட ஸ்வரூபத்தோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கே 3,000 ரூபாய் ஒரு ஒரு வாரம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னப்பா நம்ம திருநங்கைகளுக்கே எவ்வளவு சாதகமா பேசுறோம், இப்படி வந்து தப்பு பண்றாங்களே அப்படின்னு. ஆனா எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஆயிரத்துல ஒருத்தவங்க இப்படி பண்றதுனால எல்லாரையும் நம்ம அப்படி பயந்து ஒதுக்கிட முடியாது. ஆனா அந்த மாதிரி அந்த ஆயிரத்துல ஒருத்தவங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. அஷ்டம சனியில அந்த தப்பை செய்றீங்க அப்படின்னா பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். யாரையும் ஏமாத்தக்கூடாது. நியாயமா 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 100 ரூபாய் கொடுன்னு கேளுங்க, தருவாங்க. நீங்க வாழ்த்துற வாழ்த்துக்கு 100 ரூபாய் என்ன 1000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. திருட்டு வேலை யாருமே செய்யக்கூடாது. ஆயிரத்துல ஒருத்தவங்க 10,000த்துல ஒருத்தவங்க தான் செய்றீங்க. ஒரு முறை நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் சென்னை வரும்போது பஸ்ல ஏறி இந்த மாதிரி ஒரு முறை நான் அனுபவப்பட்டேன். அந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களும் இருப்பாங்க. செய்யாதீங்க. செய்யறீங்க அப்படின்னா பாதிப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு மீதி இப்ப ஆயிரத்துல ஒருத்தவங்க 999 திருநங்கைகள் நியாயமா உழைக்கிறீங்க பாத்தீங்களா, போய் கலெக்ஷன் போறீங்க, நடக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை, மத்தவங்களை வாழ்த்தி காசு வாங்குறீங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கான வரிகள் இது கிடையாதுமா. யார் அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கான வரிகள்மா. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வேணும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறீங்க அப்படின்னாலும் நடக்கும் போது ரொம்ப காஷியஸா நடங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப சின்சியரா ரொம்ப டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின்னும் போது காசுக்கு பஞ்சம் இருக்காது. ரொம்ப நல்லவங்க அவங்க, நீங்க எனக்கு காசு கேட்டாங்க அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க. உங்களோட காசை வீணாக்கிக்காதீங்க. வீணாக்கவும் கூடாது. யாரையுமே நம்ப கூடாத காலகட்டம் இந்த காலகட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு 70 வயசு சிம்மம்மா, நான் என்னம்மா பண்ணட்டும், எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குமா, இப்ப என்னம்மா வரும் அப்படின்னு. எதுவுமே வராது, கவலையே படணுன்றது இல்ல. பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க கும்பிடணும், ஈசனை வழிபாடு பண்ணணும், மனமுருகி வேண்டணும், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க போய் சிவன் கோயில்ல கம்முன்னு உட்காருங்க போதும். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேல ஆரோக்கியத்துல பெரிய வந்து முன்னேற்றம் அப்படின்றது அமையும். வாழ்த்துக்கள்.